வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சக்கரைவள்ளி கிழங்கு குழிப்பணியாரம். இது ஒரு டீ டைம் ஸ்நாக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சக்கரைவள்ளி கிழங்கு குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு 2 சக்கரைவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதை நம்ம இப்போ தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிழங்கு வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க. இது அப்படியே கொதித்து வேகட்டும், மூடி போட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்தலாம். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு கிழங்கு. இப்போ நம்ம இது தோலை உரிச்சிடலாம். கிழங்குல இருக்க தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இதை வச்சு நசுக்கி எடுத்துடலாம் ஃபுல்லாக. இதோட 1/2 கப்பு வெல்லம். இப்போ இந்த வெல்லத்தையும் சேர்த்து இதோட நல்லா கலந்துடலாம். இது மண் இல்லாத வெல்லம் தான், அதனால் இதை அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் போடுற வெல்லத்தில் மண் இருந்ததுன்னா அதை கரைச்சிட்டு அப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதோட நம்ம 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதை சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துடலாம் இதோட. இப்போ இதில் அடுத்தபடியாக நம்ம சேர்க்க போகிறது இட்லி மாவோ தோசை மாவோ எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து என்ன பதம்னா இருங்க நான் காமிக்கிறேன். அதை கலக்கிட்டு காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இதோடு சேர்த்து ஒன்றா கலக்கலாம். இது எந்த அளவுக்கு மாவு பிடிக்குதோ அந்த அளவு ஊற்றினா போகிறோம். தண்ணி சேர்க்காதீங்க. மாவுலேயே வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் பரவாயில்ல. இப்போ நல்லா கரைச்சாச்சுங்க. இந்த அளவு இருந்தால் போகிறோம். இப்போ நம்ம பனியார சட்டியில் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ குழிப்பணியார சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. நம்ம கரைச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றிடலாம். இப்போ ஒன்றா திருப்பி போட்டலாங்க. ஆர்டினரி குழிப்பணியாரத்தை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா சிவந்துருச்சுங்க. இப்போ நமக்கு சுவையான சக்கரைவள்ளி கிழங்கு பணியாரம் ரெடி. நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். சக்கரைவள்ளி கிழங்கு குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஏற்ற உணவுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.